ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷே கிருதவந்தே பகவந்தோ புனः புனக ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினி யோமவத் வியாப்ததேகாய அக்ஷணாமூர்த்தயே நமக. ஓம் ஷகனா பவது ஷகனௌ புனத்து ஷகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதமஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. அபரோக்ஷ அனுபூதியில் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோன்றத ஒரு ரீகால் பண்ணலாம். முன்னுரையில் பார்த்தோம், அபரோக்ஷ அனுபூதின்றது ஒரு நேரடி ஞானம். நமக்குள்ளார சுயம் பிரகாசமாக எப்பொழுதுமே நனவாக இருந்தாலும் கனவாக இருந்தாலும் உறக்கமாக இருந்தாலும் ஒன்று நித்தியமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றியான ஒரு நூல் தான் இந்த அபரோக்ஷ அனுபூதின்னு நம்ம பார்த்தோம் முன்னுரையில். மேலும் மங்கள ஸ்லோகத்தில் சங்கராச்சாரிய சுவாமிகள் ஒரு சிஷிய பெருமானுக்கு எப்படி ஒரு நூலை ஆரம்பிக்கணும், மங்கள ஸ்லோகம் சொல்லி தான் ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்கக்குள்ள யார வணங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதில் உபதேஷ்டாரன்னு சொல்லக்கூடிய குரு, தனக்கு இந்த ஞானத்தை வழங்கிய கருணை மகான், அவரை உபதேஷ்டாரம் குருன்னு சொல்கிறோம். குருவை நமஸ்காரம் பண்ணணும். ரெண்டாவது, இஷ்ட தெய்வமாக இந்த சங்கராச்சாரிய சுவாமிகள் இஷ்ட தெய்வமாக சொன்னது ஸ்ரீ ஹரிஹரன், அவரை நமஸ்காரம் பண்ணணும். மூணாவதா, சர்வலோக காரணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நமஸ்கரிக்கணும்னு சொல்லி இப்படி தான் சிஷியர்கள் அவங்க நூலை எழுதக்குள்ள ஒரு மங்கள ஸ்லோகம் சொல்லி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கார். இதை நம்ம பார்த்தோம். மூணாவதா, அனுபந்த சதிஷ்டயம். அனுபந்த சதிஷ்டயத்தில் 4 விஷயங்கள் பேசப்பட்டது. ஒன்று, இந்த அபரோக்ஷ அனுபூதியோட கருத்து என்ன, நேரடியாக நமக்குள்ளார ஒன்று எப்போதுமே விளங்கிட்டு இருக்குது, அது என்னைக்குமே விளங்காத போனது கிடையாது, நித்தியம். அந்த விஷயம்தான், அந்த அபரோக்ஷ அனுபூதி தான் கருத்து. இதனால பயன் என்ன? ரெண்டாவது, பயன் என்ன? இந்த அபரோக்ஷ அனுபூதி நூலை கற்கிறதுனால பயன் மோட்சம். சரி, மோட்ச பயன் யாருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லை? யாருக்காக அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா சத்புருஷர்களுக்கு, சத்பி அப்படின்னு சொல்றாரு. சரி, சம்பந்தம் என்ன? ஏன் அவன் மோட்சம் அடையணும்? ஏற்கனவே அவன் என்னவா இருந்தான் அப்படின்னு கேட்கல, அவன் சம்சாரத்தில் இருந்தான். சம்சாரத்திலேருந்து அவனுக்கு விடுதலை, இதுதான் பந்தம். அந்த ரெண்டுத்துக்கும் உள்ளார சம்பந்தம், இதுதான் அனுபந்த சதுஷ்டயத்தில் பார்த்தோம். இப்போ சத்பின்னு அங்கே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க இல்லையா? புருஷர்கள், அவங்க தான் அதிகாரிகள்னு சொல்லப்படுறாங்க. அப்போது அந்த அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு உண்டான குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்தது அந்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அபரோக்ஷ அனுபூதி போன்ற வேத நூல்களை படிக்கிறதுக்கு என்னென்ன தடைகள், முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்ல. என்னென்ன தடைகள் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் உஷாராக இருப்போம்ல அந்த நூலை படிக்கக்குள்ள. அப்போ தானே நம்ம தடையற்ற ஆத்ம ஞானத்தை கற்று விளங்கிக்க முடியும். முதல்ல மொழி தடையாக இருக்குது. மொழி எப்படி தடையாக இருக்குது அப்படின்னா, இந்த வேதாந்த நூல்கள்லாம் எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்குது. இங்கே இருக்க நமக்கு எத்தனை பேருக்கு சமஸ்கிருத நூல் பரிச்சயமாக இருக்கும்? ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? யாருக்குமே தெரியாது. அப்போது அந்த சமஸ்கிருத நூலில் இருக்கிறத அப்படியே நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம இப்போது குருக்கள் உதவி கொண்டு அதை தமிழில் அவங்க மொழிபெயர்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா நம்ம சமஸ்கிருதத்தை கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சரி, அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால், சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருப்பாங்க அந்த சுவாமிகள். அவங்க யாராக இருக்க முடியும்னா ஆச்சாரிய பரம்பரையில் வந்தவங்க, சாதாரணமானவங்க கிடையாது. அப்போது அந்த மொழியில் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை இன்னொரு மொழியில் அதே அர்த்தம் பொருந்திய வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுன்றது கஷ்டம். அது எந்த லாங்குவேஜுன்னு நம்ம பொறுத்த வேணாம். ஏன்னா அது தனியாக லாங்குவேஜ்னு சொன்னோம்னா நம்ம ஒரு தனிப்பட்ட ஒருத்தவங்களை நம்ம சாடுற மாதிரி இருக்கும். அப்போது அந்த மொழி சொற்கள் மற்ற மொழிகளில்
வந்து ரொம்ப குறைவு, சொற்பம் அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு. அப்போது மொழி மிகப்பெரிய தடையாக இருக்குது. இந்த ஆத்ம ஞானத்தை கற்று நம்ம பயனுள்ள நிலையில் நம்ம வாழும்போதே ஜீவன் முக்தராக வாழறதுக்கு மொழி ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. ரெண்டாவது தடை நித்ரா. நம்ம சொல்லவே வேணாம். சாதாரணமாக நம்ம இயல்பாக ஒரு படம் பார்த்துட்ருக்குள்ள நம்ம ரொம்ப விழிப்பாக படம் பார்த்துட்ருப்போம். ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதில் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம சொல்லக்கூடிய அளவில் இருப்போம். அதே ஒரு புத்தகம்னு எடுத்து படிக்க போனால் முதல்ல என்ன வந்துடும்னா சோம்பல் வந்துடும். இந்த ஆத்ம ஞானத்தை கற்றுக்கிறவங்களுக்கு முதல்ல எது ஒரு தடைன்னா சோம்பல் மிகப்பெரிய தடைங்க. அந்த சோம்பல் என்ன பண்ணும், அடுத்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிட்டு போய் உறக்கத்தில் எடுத்து போய் விட்டுரும், நித்ரா. அப்போது அந்த ஞானத்தை கற்கிறதுக்கு புத்தகம் இருக்குது, குருவோட உபதேசம் இருக்குது. இது ரெண்டும் இருந்தாலும் கூட அந்த சோம்பல்னால அந்த நித்ரா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தடையற்ற ஆத்ம ஞானத்தை கற்றுக்கிறதுக்கு நம்ம ஒரு அந்த நித்ரான்றது ஒரு தடையாக இருக்குது. மூணாவதாக பார்க்கப்படுறது அபஸ்மரம் சொல்லக்கூடிய ஆழ்மனது வாசனைகள். இந்த ஆழ்மனது வாசனைகள் நமக்கு அனாதி காலம், நம்ம சின்ன பருவத்திலேருந்தே நமக்கு தெரியாத நமக்குள்ளார இருந்துகிட்டே இருக்குது. அது நமக்கு தெரியாது. அது எப்போ எப்படி எந்த நேரத்தில் வெளிப்படுன்றது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. சரி, இந்த ஆத்ம ஞான கல்வியை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த வாசனை ஒன்று திடீர்னு எழும்பக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சுவாமி உங்களை தான் கேட்குறேன்ப்பா அப்படின்வாரு. நீங்கள் எங்கேயோ கவனிச்சுட்டு இருப்பீங்க, உங்கள் சிந்தனை எங்கே இருக்கும், எங்கேயோ இருக்கும். அப்போ கவன சிதறல் அந்த வாசனை பின்னாடி போயிடுச்சு. அப்போது அந்த வாசனை பின்னாடி போயிடுச்சுன்னா இந்த ஞானம் அந்த இடத்துல என்ன சொன்னாருன்றத நம்ம சரியான விதத்தில் விளங்கிக்க முடியாது. சரி, அப்படியே வீட்டுக்கு போனோன்னா நம்மக்கிட்ட சாஸ்திர புத்தகங்கள் இருக்கும். அந்த புத்தகத்தை படிப்போம், குரு சொன்னதை விட்டுருவோம்ல. அந்த புத்தகத்தில் நமக்கு என்ன அப்போ அறிவு புரியுதோ அதை விளங்கிக்குவோம். அது தப்பான ஒரு அர்த்தமாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவோம், குரு கிட்ட பேசக்குள்ள குரு என்ன பிரச்சனை, அப்படி எதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு கேட்கக்குள்ள அது நம்ம சொல்லக்குள்ள இது சரி இது தவறு இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு மறுபடியும் போதனையை சொல்லுவாங்க. அப்போது நம்ம ஆழ்மனதின் வாசனையை வந்து எப்படின்னா ஒருத்தவங்களை டைவர்ட் பண்ணி அவன் எதில் எந்த நிலையில் நிலைத்திருக்கிறானோ அதிலேருந்து டைவர்ட் பண்ணி வேற ஒரு அந்த வாசனைக்கு பின்னாடி அவங்கள பயணிக்கிற விதமாக அது கொண்டு போயிடும் அந்த ஆழ்மனது வாசனை. அந்த ஆழ்மனது வாசனையை தான் நம்ம தமிழில் முயலகன் சொல்கிறோம். நிறைய பேர் அந்த முயலகனத்துக்கு பலவிதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அந்த ஆழ்மனது வாசனைன்னா முயலகன் சொல்லுது. முயலகன் தான் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க. பாருங்கள், வாசனைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். வாசனை அவர் கண்ட்ரோலில் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். வாசனை அவர் கண்ட்ரோலில் இருக்குது. நமக்கு வாசனை நம்மளை அது கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு போகுது. இதுதான் ஆழ்மனது வாசனையோட. இதனால் என்ன ஆகுது, தடையற்ற ஆத்ம ஞானத்தை நம்ம கற்று பயில்றதுக்கு நம்மளுக்கு இது மிகப்பெரிய தடையாக இந்த அவஸ்பரம் சொல்லக்கூடிய ஆழ்மனது வாசனைகள் இருக்குது. அடுத்ததாக உடல் நோய்கள், உடல் உபாதைகள். இப்போ இந்த உடம்புன்னு ஒரு சம்சார நம்ம பிறந்துட்டோம். இந்த பிறந்ததுக்கப்புறம் இந்த உடம்புல பலவிதமான உபாதைகள் நோய்கள் வரும். மனநோய் வரும், அப்புறம் இருதய விஷயமாக நோய்கள் வரும், அப்புறம் கிட்னி விதமாக ஸ்டோன்ஸு அந்த மாதிரியான நோய்கள் வரும். அப்படி உடம்புல பலவிதமான பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கும்போது இந்த நூல்களை கற்றுத்தேர்றதுக்கு நம்மளுக்கு புத்தி இடம் கொடுக்காது. அந்த வழியை நோக்கியே அந்த உபாதையை நோக்கியே நம்ம மனமும் புத்தியும் போயிட்டுருக்கோம். அப்போது இந்த ஞானம் அங்கே தடைப்பட்டுரும். இந்த நோய்களும் மிகப்பெரிய உடம்பு உபாதைகள், அது எதுவாக இருந்தாலும் பல விதத்தில் உபாதைகள் இருக்கலாம். அந்த உபாதைகள்லாம் இந்த நூலை நம்ம கற்று தேர்றதுக்கு தடையாக இருக்குது. அடுத்ததாக கடைசியாக பார்க்க போகிறது மிக முக்கியமானது குரு உபதேஷ்டாரம். அவங்க எப்படி இருக்காங்க, ஸ்ரோத்ரம் பிரம்மனிஷ்டம் எனப்படும் குருவை இன்னைக்கு சொல்லித்தர்றதுக்கு, இந்த வேதாந்த பாடலை சொல்லித்தர்றதுக்கு, பாடங்களை சொல்லித்தர்றதுக்கு எத்தனையோ குருக்கள் இருக்கிறாங்க. அவங்க அந்த சரியான ஞானத்தை நம்மளுக்கு விளக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் பார்த்தா இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அங்கேயும் அறியாமன்றது போல. குரு அப்படின்னா, சரியான குருனா முதல்ல எடுத்த ஒன்று உங்ககிட்ட இருக்க அறியாமையை உங்களுக்கு உணர்த்தி காமிச்சு உங்களுக்கு ஞானத்தை விளக்கக்கூடியவர். அப்படின்னா இப்போ 10ஆம் மதம் கலையை சொன்னாங்க. 10ஆம் மத கலை நீ தான் அப்படின்னு சொல்லக்குள்ள அவனுக்கு நானுன்றதும் புரிஞ்சிச்சு. அதோடு சேர்ந்து ஐயோ தொலைஞ்சு போனவன் நான் தான்ற ஒரு சந்தோஷமோ ஆனந்தமோ அவனுக்கு ஒரு சேர கிடைச்சிச்சு. அப்போது உபதேஷ்டாரன்னு சொல்லக்கூடிய அந்த குருவோட முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அது ரொம்ப முக்கியம்னா,
சாஸ்திரம் நம்ம புத்தகங்கள் நம்ம நிறையா வீட்டில் வச்சுக்கலாங்க. அந்த புத்தகங்களை நம்மளே கூட படிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்படி படிக்கக்குள்ள அந்த அந்த புத்தகத்தில் சங்கர சுவாமி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கிறாங்கன்னா அந்த சென்டென்ஸை நமக்கு சரியான விதத்தில் புரிஞ்சிருமான்னு கேட்டால் அது சந்தேகம்தாங்க. அப்படி இருக்குள்ள அந்த பரம்பரை வழியில், அந்த ஆச்சாரிய பரம்பரை வழியில் வரக்கூடிய ஒரு குரு, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குரு கிட்ட உபதேசம் கேட்டு பாருங்க, கற்க கஷடர சரியான விதத்தில் அவங்க அந்த அந்த ஞானத்தை வாங்கிட்டாங்களா, வாங்கினதுக்கப்புறம் அந்த ஞானத்தை அவங்களுக்குரியதாக மாற்றிப்பாங்க. கஷடர கற்க, அப்புறம் கற்க கஷடர கற்பவை கற்றபின், அந்த மாதிரி கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்போது நடைமுறையில் லிவிங் எக்ஸாம்பிளாக வாழக்கூடியவங்க குரு. அந்த மாதிரி குரு கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டங்க. அது தடையாக இருக்குது நமக்கு. ஏன்னா எத்தனையோ குருக்கள் கிடைச்சிருவாங்க. இதை சொல்லித்தர, இந்த ஆத்ம ஞானத்தை தெளிவாக சொல்லித்தர குரு நம்மளுக்கு கிடைக்கணும். இந்த 5 விஷயங்களும் இந்த ஆத்ம ஞானத்தை கற்றுத்தேர்றதுக்கு தடைகளாக இருக்குது. மேலும் நம்ம சத்புருஷர்கள் அப்படின்னு சத்பின்னு பார்த்தோம்ல, அந்த சத்பின்றது அதிகாரிகள் நம்ம பார்த்தோம். அதிகாரிகள் அதிகாரித்துவ லாப உபாயம் தான் பார்க்க போகிறோம். ஸ்வர்ணாசிரம தர்மேன தபசா ஹரிதோஷனாத் சாதனம் பிரபவேத் பும்சாம் வைராக்கியாதி சதுஷ்டயம். அவரவர் வர்ணம் ஆசிரமம் ஆகியவற்றுக்கு உகந்த ஈஸ்வர அர்ப்பணிப்பு தபஸ் முதலியவற்றை கடைபிடிப்பதன் மூலம் ஒருவருக்கு வைராக்கியம் முதலிய 4 வகை சாதனங்களும் உண்டாகும் சொல்றாங்க. ஒருவர் எந்த வர்ணத்தை சார்ந்தவரோ, எந்த ஆசிரமத்தில் இருக்கிறாரோ அதற்கேற்ற தர்மப்படி வாழ வேண்டும். இங்கே வர்ணம்னா தொழில். தொழிலில் 4 விதம் இருக்குது. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், 4 விதம் இருக்குது. இங்கே பிராமணர்னா ஆச்சாரியர்னு வச்சுப்போம். நமக்கு ஆச்சாரியர் சொல்லிக் கொடுக்குறவர். சத்திரியர் அப்படின்னா நிர்வாக தொழில் செய்கிறவங்க. வைசியர்னா உற்பத்தி தொழில் செய்கிறவங்க. ஃபைனலாக சூத்திரர்னா உழைப்பாளர் கூட்டம். கடைசியாக ஒரு நிர்வாகம் இயங்கணும்னா கடைசியில் இந்த வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த தொழில். ஆசிரமம் அப்படின்னா பருவம், பள்ளி பருவம், அப்புறம் இல்லறம், அப்புறம் வயோதிகம், அப்புறம் துறவரன்னு சொல்லக்கூடிய நம்ம சந்நியாசம், அப்படி 4 விதமாக இருக்குது. இந்த யார் எந்தெந்த வர்ணத்தை சார்ந்தவரோ அந்தந்த வர்ணத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ பள்ளி படிப்பு படிக்கிறவனை போய் வேலை செய்ய சொல்ல முடியாது இல்லைங்களா. அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க குல தொழிலுக்கு தகுந்த மாதிரி வேலையை அவங்க தர்ம ரீதியாக, இந்த வார்த்தையை கவனிங்க, தர்ம ரீதியாக செய்து முடிக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியம். இதை தான் சுவாமி அங்கே உணர்த்துறாங்க முதல் 2 லைனில். தபஷா ஹரிதோஷனாத் அப்படின்னா அந்த மாதிரி செய்துட்டு வரவங்களுக்கு தடைகள் பல இருக்கலாம்னு நம்ம பார்த்தோம். இந்த தடைகளை நீக்கிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு தவமோ, ஒரு யஜ்ஜங்களோ, ஒரு பூஜை புலஸ்காரங்களோ அந்த மாதிரி செய்து இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும். அப்படி இறைவனை திருப்திப்படுத்துறது மூலமா என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி தடைகள் அவங்களுக்கு வராத, அவங்க தர்ம ரீதியாக அந்த செயலை செய்யறதுக்கு தடை இல்லாமல் அவங்க வேலையை அவங்க பார்க்கறதுக்கு உண்டான வழியை அந்த இறைவன் அவங்களுக்கு வகுத்து கொடுப்பார். அதுதான் பூஜை பண்ணுறது மூலிமா டெய்லியும் நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு காலை பொழுது எந்திரிச்சோடனே நம்ம குளிச்சுட்டு நம்ம இறைவனுக்கு பூஜைகள் செஞ்சுட்டு தான் நம்ம அடுத்த காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதுன்றத இது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. அதுவும் இந்த மாதிரி சத்புருஷர்கள் எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி நிலையில் டெய்லியுமே இறை வழிபாடு இல்லாத நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது மாதிரி செய்யறதுனால என்ன நடக்கும்னா, இந்த தடைகள் விலகும். நம்மளுக்கு இருக்கிறது நம்மளோட தடைகள்னால் எதை சார்ந்த தடைகள், என்ன அறியறதுக்கே உண்டான தடை முக்கியமாக. அப்போ அதுக்காக நான் ஒரு பிரயத்தனம் பண்ணி இறைவனை
திருப்திப்படுத்துகிறேன்னா அது நடந்துடும் இல்லைங்களா? அதுக்காக அவர் இறங்கி வருவார் இல்லையா? அப்போது மேலும் இந்த ஹரிதோஷனம் சொல்லக்கூடிய இந்த மாதிரி பூஜைகள்லாம் நம்ம செய்கிறோம். அதை இன்னொரு விதத்தில் நம்ம பார்த்தோன்னா ஈஸ்வர அர்ப்பணமாகவும் ஈஸ்வர பிரசாதமாகவும் பார்க்குறோம். நம்ம செய்கிற செயல் எல்லாமே ஈஸ்வர அர்ப்பணமாக, ஈஸ்வரன் எனக்கு கட்டளையிட்டார், அதை நான் செய்கிறேன். அவர் என்ன கூலி கொடுக்குறாரோ அதை நான் வாங்கிக்கிறேன். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர பிரசாதம். அதுக்கு ஒரு அழகான பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாஸ்திரத்தில் ஈஸ்வர பிரதி அப்படின்னு ஒரு அழகான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. மேலும் இப்படிப்பட்டவங்களுக்கு இப்போது சத்புருஷர்களுக்கு அதிகாரித்துவம் சொன்னோம்ல, அதிகாரித்துவத்துக்கு உண்டான லட்சணங்கள் இருக்குது. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன வந்துடும்னா இந்த வைராக்கியம், விவேகம், சமம், தமம், உபரவம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், முமுட்சித்துவம் போன்ற நற்பண்புகள் உடனா வளருமா. இந்த நற்பண்புகள் வளர 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 இந்த ஆத்ம ஞானத்தை தடையற்ற ஞானமாக அவங்க கற்று விளங்கிக்க முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க சுவாமி. வைராக்கியாதினா வைராக்கிய முதலான 4 விஷயங்கள், நல்ல விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. மேலும் அடுத்தது பார்க்கலாம். இப்போது இந்த அதிகாரித்துவத்துக்கு உண்டான லட்சணங்கள் என்னன்னு பார்த்தோம். இந்த வைராக்கியம், விவேகம், சமம், தமம், உபரமம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், முமுட்சித்துவம்னு பார்த்தோம். அதில் முதல்ல வர்றது வைராக்கியத்தை சாமி சொல்கிறார். யூஸ்வலாக இந்த நூட்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா விவேகத்தை தான் முதல்ல போட்டு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா விவேகம் ஒன்று பிரித்து அறியும் அப்படின்றது விவேகம். ஆனால் இங்கே சுவாமி சங்கர சுவாமி முதல்ல வைராக்கியத்தை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸ்லோகத்துக்குள்ளார் பிரம்மாதி ஸ்தாவரந்தேஷு வைராக்கியம் விஷயேஷ்வனு யதைவ காகவிஷ்டாயாம் வைராக்கியம் தத்தி நிர்மலம். காகத்தின் எச்சத்தை எவ்வித வைராக்கியத்துடன் துடைத்தேறுகிறோமோ அவ்வித வைராக்கியத்தை பிரம்மலோகம் முதல் இந்த உலகம் வரையிலான அனைத்து விஷய சுகங்களிலும் கொள்வதே சுத்தமான முழுமையான விவேகபூர்வமான வைராக்கியம்னு சாமி சொல்றாங்க. பிரம்மாதி ஸ்தாவரந்தேஷு, பிரம்மலோகம் முதல் இந்த லோகம் வரை நம்ம இப்படி வச்சுக்கலாம். 7 லோகங்கள்னு சொல்றாங்க, 14 உலகங்கள். வைராக்கியம் விஷயேஸ்வனு, அனைத்து விஷய சுகங்களும் ஒரு லோகத்திலையும் ஒரு விஷய சுகங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஒரு லோகத்திலையும் ஒரு விஷய சுகங்கள் இருக்கலாம். அந்த எல்லா லோகத்திலையும் வரக்கூடிய விஷய சுகங்களை நம்ம விவேகத்துடன் பற்றின்மை கொள்ள வேண்டும். எல்லா விஷய சுகங்களையும் ஒரு லோகத்திலையும் ஒரு விஷய சுகங்கள் இருக்கலாம் இல்லைங்களா? அந்த எல்லா விஷய சுகங்களின் மேலும் நமக்கு பற்றின்மை வர வேண்டும். எவ்விதம் எனில் எதைவ காக விஷ்டாயாம், காகத்தின் எச்சத்தை எவ்வித வைராக்கியத்துடன் துடைத்தெறிவோமோ அவ்விதம் இந்த பிரம்மலோகம் முதல் இந்த 7 லோகங்கள் வரையிலான அனைத்து விஷய சுகங்களின் மீதும் நமக்கு பற்றின்மை வர வேண்டும் சொல்றார். இந்த காகத்தின் எச்சத்தை எப்படி நம்ம வைராக்கியத்துடன் துடைத்தெறிந்தோமோ அந்த மாதிரி அந்த விஷய சுகங்கள் மேலே நமக்கு வைராக்கியம் வரணும். வைராக்கியம்னா பற்றின்மை. அந்த பற்றின்மை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எது மேலேயும் அதீத விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. விருப்பு வெறுப்பு அற்ற நிலை தான் வைராக்கியம். ஒரு உதாரணத்து மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருக்கார். அந்த செல்வந்தருக்கு எல்லா செழிப்பும் மங்களமும் அவருக்கு கூடி இருக்குது. அவருக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. அவர் எப்படி ஒன்றாலும் வேலைக்கு போகலாம், வேலைக்கு போகாத இருக்கலாம். அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் நல்லா சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கார். அவருக்கு டெய்லியும் ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் நிர்வாகத்தை பார்க்கணும். அதுக்காக அவர் பஸ்ஸில் போக முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு குறைஞ்ச நேரத்தில் நம்ம போயிட்டு வந்துடணும், சீக்கிரம் போய் அடையணும் அலுவலகத்துன்றதுக்காக அவர் காரை பயன்படுத்துகிறார். அவர்கிட்ட 2 விதமான கார் இருக்குது. மெர்சிடஸ் பென்ஸ் இருக்குது, ஒரு சாதாரண அம்பாசிடர் இருக்குது. 2 விதமான காரும் இருக்குது.
ஒரு நாள் எதாச்சுமா என்ன ஆயிடுச்சு, அந்த மெர்சிடஸ் பென்ஸு சர்வீஸ் கூப்பிட்டான். அவன் இன்னைக்கு டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, சாதாரணமாக அந்த அம்பாசிடரை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறார். அவருக்கு இந்த கார்கள் மெர்சிடஸ் பென்ஸாக இருந்தாலும் சரி, அம்பாசிடர் மாதிரி அவரை கட்டுப்படுத்தலை. இந்த அம்பாசிடர் மேலே ஒரு வெறுப்போ, இந்த மெர்சிடஸ் பென்ஸ் மேலே அவருக்கு ஒரு விருப்போ இல்லை. அவரை எந்த விதமான கட்டுக்குள்ளேயும் அவரை அது வைக்கப்படலை. அந்த மாதிரியான வைராக்கியத்தை பற்றி பேசுகிறாரு சுவாமி. மேலும் இந்த வைராக்கியம் என்னன்னா, ஒரு நிர்பந்தத்தின் மூலமாக வரக்கூடிய வைராக்கியமாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஒரு நிர்பந்தத்துக்கு அது எப்படி, அப்படி ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு பிபி பேஷண்ட் இருக்கார். அவர் சாதாரணமாக உப்பு குறைச்சி போட்டு அந்த உணவை உட்கொள்கிறாரு. யதார்த்தமாக அவங்க விருந்தாளி 2 பேர் அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே பாருங்கள், உங்கள் மாமாவை பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க, உப்பு கூட அதில் கூட ஒரு கட்டுப்பாடு இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு ஒழுக்கம் இருக்குது பாருங்கள், எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், நீங்களும் தான் இருக்கீங்களே, பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது இவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை உண்மையாக விசாரித்து பார்த்தா அவர் ஆல்ரெடி ஒரு பிபி பேஷண்ட். அவர் சுகர் அதிகமாக சாப்பிட்டா இங்கே ஹார்ட்டு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப பம்ப் ஆகி அது என்ன பண்ணும், பிரெயின் வரைக்கும் போய் பிரெயினில் ஸ்ட்ரோக்கும் இங்கே ஹார்ட் அட்டாக்கும் வர்றதுக்கு உண்டான நிர்பந்தம் ஏற்பட்டுரும். அதனால் வேண்டி அவர் என்ன பண்ணுறாரு, உப்பை குறைச்சி போடுறாரு. சுவாமி சொல்கிற வைராக்கியம் அந்த மாதிரி ஒரு நிர்பந்திக்கப்பட்ட வைராக்கியம் கிடையாது. ரொம்ப கவனித்து பார்க்கணும் நம்ம. அங்கே வைராக்கியம் ஒரு நிர்பந்தத்தை, எல்லா விதமான சௌரியங்களும் அவருக்கு இருந்தும் கூட அவர் எது மேலேயும் விருப்போ வெறுப்போ வற்றாத சமமான நிலையில் இருக்கிறார் இல்லையா, அதுதான் பற்றின்மை அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் சொல்கிறார், இந்த உலகத்தில் சார் எனக்கு 99 பேர் மேலேயும் எனக்கு பற்றின்மை இருக்குது சார். யார் மேலேயும் ஒரு சரியான விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. ஒரே ஒருத்தர் சார், என் மகன் இருக்கான் இல்லையா, 10 மாதம் ரொம்ப காலம் நான் குழந்தை இல்லாத ஒரு குழந்தை பெற்றேன் சார். எப்படி சார் அவர் மேலே பற்று இல்லாத இருக்க முடியும்? ஆனால் இந்த உலகத்தில் யார் மேலேயும் எனக்கு பற்று இல்லை, வெறுப்போ கிடையாது, சமமான மனநிலை இருக்குது. ஆனால் அந்த ஒருத்தர் மேலே என்னால் முடியல சாமி அப்படின்னு சொல்கிறாருன்னா அது வைராக்கியம். இங்கே வைராக்கியத்தை என்ன சொல்கிறாரு, பூரண வைராக்கியன்றாரு. அந்த 1% கூட அவர் இதுவாக சொல்லலை. ஏன்னா நிறைவான, அதாவது ராகதோஷாதிகள்னு சொல்கிறாங்க. ராகம்னா என்னது, விருப்பு. ரோகம்னா என்னது, வெறுப்பு. விருப்பு வெறுப்பு அற்ற நிலை தான் பற்றின்மை. அப்போ அவருக்கு அந்த ஒரு குழந்தை மேலே ஒரு விருப்பம் வந்துடுது இல்லையா, அப்போ அந்த மாதிரி பற்றின்மையை பற்றி சங்கர சுவாமி சொல்லலை. மேலும் ஒரு காதலி இருப்பாங்க, அவங்களுக்கு வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, இதை பற்றியான எந்த கவனமும் இருக்காது. நல்லா மழை பெய்யுதா, அவங்க ஷாலை எடுத்து 2 பேரும் பிடிச்சிட்டு அந்த மழையிலே நின்றுட்டுருப்பாங்க. ரொம்ப வெயில் அடிக்குதா, அதே ஷாலை அந்த வெயிலுக்கு பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பாங்க. பக்கத்தில் தெரியாமல் பார்க்காம அவங்களோட உறவினர்கள் கூட அவங்கள பாஸ் பண்ணி போகலாம் வரலாம். ஆனால் எல்லார் மேலேயும் அவங்களுக்கு பற்றின்மை இருக்கும். ஆனால் இங்கே பற்றோடு இருப்பாங்க. அந்த மாதிரி பற்றை பற்றி சுவாமி சொல்லலை. இந்த பற்று எப்படி இருக்கணும்னா, விவேகத்தினால் அறிவினால் வரக்கூடிய வைராக்கியம்னு சொல்கிறார். இந்த விவேகத்தினால் அறிவினால் வரக்கூடிய வைராக்கியம் எப்படின்னா, நிலைத்து நிற்கும், வந்து போகாது. ஆனால் இந்த தெளிந்த அறிவினால அறிவில்லாமல் வரக்கூடிய ஒரு பற்றின்மை எப்படி இருக்கும்னா, அது நிலைத்து நிற்காது. அது வந்த வேகத்திலே போயிடும். அந்த பற்றின்மை நிலைக்கு. ஆனால் அந்த பற்றின்மை எப்படின்னா நித்தியம், எல்லா காலத்திலையும் இருக்கும். மேலும் அதை பார்க்கலாம். ஒரு பொருள் தரும் சுகத்திலேயோ, ஒரு உடம்பு சுகத்திலேயோ, ஒரு இந்திரிய சுகத்திலேயோ, ஒரு உணவு உண்ற சுகத்திலேயோ நம்மளுக்கு பற்று போயிடுச்சுன்னா அந்த மாதிரி பற்றின்மை பற்றி சாமி பேசலை. ஆனால் சாப்பிட வேணான்னு சொல்லலை பாருங்க, சாப்பிட. ஆனால் அதுதான் வேணும் அப்படின்ற நிர்பந்தம் இருக்கக்கூடாது. இது வேணவே வேணாம் அப்படின்ற வெறுப்பும் அங்கே இருக்கக்கூடாது. பற்றின்மையை சரியாக புரிஞ்சுக்கணும் நம்ம, சரிங்களா? இது வந்தே ஆகணும், அடம்பிடிக்கும் இல்லை குழந்தைங்க, அந்த மாதிரி சொல்லலை. மேலும் கொடைக்கானல்ல ஒரு உதாரணத்தை வச்சு பார்ப்போம். கொடைக்கானல்ல ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஹோட்டல் ஒன்று நடக்கும். அந்த லக்ஸூரியஸான ஒரு ஹோட்டலில் அவங்க பாரம்பரியம் என்னன்னா, அங்கே
ஸ்டே பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு அந்த 3 செஷன் காலை மதியம் இரவு இந்த 3 செஷன் உணவளிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஓப்பன் கிரவுண்டில் சுற்றி மரங்கள் சூழ்ந்த இடத்துல அவங்க உணவை பரிமாறுறது அவங்களோட வழக்கம். அப்படி பரிமாறிக்குள்ள அங்கே ஒரு கன்மேன் இருப்பார். அப்படி கன்மேன்னா ஷூட்டர், கன் எடுத்து சுடக்கூடியவர். அந்த கன்மேன் இருப்பார். அவர் சதா பொழுதும் அவர் என்ன பண்ணுவார், வானத்தை பார்த்து டக்கு டக்குன்னு சுட்டுக்கிட்டே இருப்பார். என்னடா இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சில பேர் தெரியாமல் புரியாமல் அவங்க இருப்பாங்க, ஏன் பண்ணுறாருன்னு தெரியாத இருக்கும். இன்கேஸ் அவர் ஷூட் பண்ணலைன்னா அந்த மரங்கள் பூரா புறாக்களாலும் காகத்தினாலும் கிளிகளாலும் பல பறவைகளாலும் சூழப்பட்டிருக்கும். ஒருவேளை அந்த கிளிகளோட புறாக்களோட எச்சம் அந்த உணவில் விழுந்துடலாம். அவங்க உணவுக்கு அது சட்னியாக போயிடலாம். சும்மா அப்போது அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான விலை உயர்ந்த ஆடைகளை அவங்க அணிஞ்சிட்டு வருவாங்க. அந்த ஆடை மேலே அந்த காகத்தின் எச்சம் பட்டுச்சுன்னா அவங்க வைராக்கியத்துடன் ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, அந்த எச்சத்தை விலக்கிக்குவாங்க. அந்த மாதிரியான வைராக்கியம் இந்த பிரம்மலோகம் முதல் இந்த லோகம் வரையும் அத்தனை விஷய சுகங்கள் மேலும் நமக்கு வர வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே விவேகபூர்வமான பற்றின்மை. இந்த பற்றின்மையை மேலும் அவர் என்ன சொல்கிறாரு, நிர்மல வைராக்கியம், அணு வைராக்கியம், பரம வைராக்கியம், பூரண வைராக்கியம் சொல்கிறார். நிர்மலம்னா எதனாலையும் கட்டுப்படுத்தப்படாத வைராக்கியம், எந்த கட்டுக்குள்ளாரையும் அடங்காது. யாராவது ஒருத்தவங்க இது வேணும் இது வேணும்னா நிச்சயமாக அவர் வேணும்னா சாப்பிடுவார், வேணும்னா விட்டுருவார். அவருக்கு எந்த விதமான நிர்பந்தமும் அவருக்கு இருக்காது. நிர்மல வைராக்கியம், பூரண வைராக்கியம், முழுமையான வைராக்கியம். அந்த வைராக்கியத்தில் கொஞ்சம் சொச்சம் அப்படி இருக்குதுன்றது கிடையாது, நிறைவான வைராக்கியம். மேலும் இது அணு வைராக்கியம்னு சொல்கிறார். அணு வைராக்கியம்னா எப்பொழுதுமே அந்த வைராக்கியத்திலேருந்து அவங்க விலக வேண்டிய அவசியமே கிடையாது. விலகாத நிலையில் நித்தியமாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த வைராக்கியம் எப்பயுமே இப்போ இல்லாத போகாது. நேற்று இருந்தது இன்றைக்கி இல்லாத போச்சு அப்படின்றது கிடையாது. நாளைக்கு இருக்கும் அந்த மாதிரி வைராக்கியத்தை பற்றி சுவாமி சொல்லலை. இந்த வைராக்கியம் எப்படின்னா விஞ்ஞாதா வைராக்கியம் சொல்கிறாரு. அந்த வைராக்கியம் எப்படின்னா தெளிவான அறிவினால் உதிக்கப்பட்ட பற்றின்மை, தெளிவான அறிவினால் உதித்த பற்றின்மைன்னு சொல்கிறார். விஞ்ஞாதா வைராக்கியம். கஷ்டத்தினால மனசலிப்புனால வெறுப்புனால வரக்கூடிய வைராக்கியம் ஜிகாதா வைராக்கியம். அந்த மாதிரி வைராக்கியத்தை பற்றி நான் பேசலப்பா, நான் விஞ்ஞாதா வைராக்கியத்தை பற்றி சொல்கிறேன். தூய அறிவுனால விவேகத்தினால தெளிந்த அறிவுனால வரக்கூடிய வைராக்கியம் சொல்கிறார். மேலும் இந்த வைராக்கியத்தை திருஷ்ட ஸ்ருத விஷயே வைராக்கியம் சொல்கிறார். நான் பார்த்த கேள்விப்பட்ட அனைத்து விஷயங்களும் எதுவும் எனக்கு வேண்டாம். நான் கண்ணால் பார்க்கப்பட்ட காதால் கேட்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் எனக்கு வேண்டான்ற சொல்லக்கூடிய நிறைவான மனம்தான் இந்த வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறார். இந்த வைராக்கியம் ஒரு வெறுப்பு இல்லை, அது மனதளவில் ஒரு நிறைவு. இந்த இடத்துலையே சொல்லிட வேணான்னு பார்க்குறேன், இருந்தாலும் சொல்கிறேன். அந்த மனதோட இயல்பான நிலை என்ன தெரியுங்களா? ஆனந்தம் தாங்க. அனாதி காலம் தொட்டு இந்த மனதில் இந்த எண்ண குவிகள், விருப்பு வெறுப்பு ஆன எண்ண குவிகள் சூழ்ந்து 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 அதோட ஆனந்தம் ஃபுல்லாக மறைக்கப்பட்டுச்சு. அப்போது இந்த வைராக்கியம் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா அதோட இயல்பான சொரூபத்துக்கு அது மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதோட இயல்பான சொரூபம் ஆனந்தம் தான். மேலும் நிறைவாக இந்த வைராக்கியம் ஒரு காலத்தாலேயோ ஒரு இடத்தாலேயோ ஒரு வஸ்து பொருளாலேயோ நிர்பந்தப்படுத்தப்படாத வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறார். சரி, காலத்தால் நிர்பந்தப்படுத்தப்படாதுன்னா இந்த வைராக்கியம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தது தான்ப்பா, இப்போ இல்லை, இருக்கிற பிரச்சனையில் எங்கே இப்போ இல்லை, தெரியல, மறுபடியும் சுவாமி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி நல்லா தானே இருந்தீங்க, கரெக்டாக நிறையா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அறிவுரை கூறி மேலும் அவங்களுக்கு உபதேசம் பண்ணி அவங்கள திருத்தினாங்களா நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைராக்கியம் கிடையாது. இந்த வைராக்கியம்
இடத்தாலையும் கட்டுப்படுத்தப்படாது. நான் அங்கே இருந்தால் தான் எனக்கு ஓகே, பெங்களூரில் இருந்தால் தான், இங்கே மலுமிச்சு மட்டும் எனக்கு வேணாம், ஆசிரமத்தை அங்கே போடுங்க அப்படின்றது கிடையாது. இந்த பற்று கிடையாது அவங்களுக்கு. சரி, காலத்தாலையும் கிடையாது, இடத்தாலையும் கிடையாது. பொருள்னால நான் சொன்னேன், கார் மெர்சிடஸ் பென்ஸ் இருந்தால் தான் போவேன், அம்பாசிடரில் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வெறுப்பு கிடையாது. இந்த வைராக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வைராக்கியம் எப்படி சொல்கிறாருன்னா, அத்தனை விஷயங்களுக்கும் இந்த அபரோக்ஷ அனுபூதியில் சுவாமி வைராக்கியம் அத்தனை நல்லொழுக்கங்களுக்கும் தாயின்னு சொல்கிறார். இது வந்துருச்சுன்னா மற்ற எல்லா விஷயங்களும் உடனாக வந்துடும்னு சொல்கிறார். இந்த வைராக்கியத்தை தொடர்ந்து அடுத்ததாக வரக்கூடிய அந்த 4 வகை ஒழுக்கங்களில் விவேகம்ன்றது அடுத்தது வரக்கூடிய தலைப்பு. நித்தியமாத்ம ஸ்வரூபம் ஹி திருஷ்யம் தத் விபரீதகம் ஏவம் யோ நிக்ஷய சம்யகு விவேகோ வஸ்துன சவை. என்னுடைய உண்மையான தன்மையானது நிச்சயம் சாஸ்வதமானது. என்னால் பார்த்து அனுபவிக்கப்படும் அனைத்தும் இதற்கு வேறான நிலையற்றவை. இவ்விதம் ஆத்ம அனாத்மா விஷயங்களில் நிச்சயமான தெளிவான அறிவு இருக்கிறதோ அதுவே விவேகமாகும். நித்தியம் ஆத்ம ஸ்வரூபம் ஹி, என்னுடைய உண்மையான தன்மை ஆத்மஸ்வரூபம், அது நிச்சயம், அது சாஸ்வதமானது, நித்தியம். திருஷ்யத்துக்கு பார்த்து அனுபவிக்கும் இந்த உலகம் அத்தனையும் திருஷ்யம். இந்த அகங்காரத்திலேருந்து ஆரம்பித்து இந்த மனம், புத்தி, பொறிப்புலன்கள் அதனால் அனுபவிக்கக்கூடிய இந்த உலகங்கள் எல்லாம் திருஷ்யங்கள். பார்க்கப்படுவது அத்தனையும் திருஷ்யம். தத் விபரீதகம், என்னுடைய சொரூபமாகிய ஆத்மஸ்வரூபத்துக்கு விபரீதமானவை, அந்நியமானவை, வேறானவை அப்படின்னு ஏவம் இவ்விதம் யோ, எந்த ஒரு நிச்சயிக்கப்பட்ட அறிவு உண்டோ சம்யக் விவேக, அதுவே முழுமையான விவேகமாகும். வஸ்துனசவை, ஆத்ம அனாத்மா பிரித்தறியும் தன்மை தான் விவேகம். விவேகம் என்பது அர்த்தம் என்னன்னா, ஒரு விஷயத்தை சரியான பிரமாணத்தை கொண்டு, இங்கே சாஸ்திர பிரமாணத்தை கொண்டு விசாரிக்குள்ள 2 பிரிவுபட்டு, ஒன்று சத்தியமாகவும் ஒன்று மித்தியமாகவும், ஒன்று ஆத்மாவாகவும் ஒன்று அனாத்மாவாகவும் நம்ம இந்த விவேகத்தின் மூலமாக தான் அந்த பிரித்தறிய முடியும். மேலும் என்னுடைய தன்மை எப்படின்னா சாஸ்வதமானது. சாஸ்வதம்னா மாறாத, அழியாத, நிலையான தன்மை உடையது சாஸ்வதம். மற்றவை எல்லாம், திருஷ்யங்கள் எல்லாம் என்னால் பார்க்கப்படுபவை, சாஸ்வதம் அல்லாதவை, எனக்கு வேறானவைன்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் என்னோட சொரூபம் முதல் லைனு நித்தியம் ஆத்ம ஸ்வரூபம் ஹி. என்னோட சொரூபம் என்னது? ஆத்மஸ்வரூபம், அது நித்தியம், சாஸ்வதமானது. திருஷ்யம் தத் விபரீதகம், திருஷ்யமாக என்னால் பார்க்கப்படுறது அத்தனையும் என்னது? எனக்கு வேறானது, விபரீதகம், எனக்கு அந்நியமானது. ஏவம் யோ நிக்ஷய சம்யகு, இந்த மாதிரியான அறிவு, விவேகபூர்வமான அறிவு, முழுமையான விவேகம்னு சொல்கிறாரு. அது எப்படி? ஆத்ம அனாத்மாவை பிரித்தறிவது தான் விவேகம்னு சொல்கிறார். மேலும் இந்த விவேகத்தில் 4 விதமான விவேகங்கள் இந்த சாஸ்திரம் சொல்லுது. திருக்ஷய விவேகம், ஜீவன் முக்தி விவேகம், பரோக்ஷ அபரோக்ஷ விவேகம், பஞ்சகோஷ விவேகம், 4 விவேகம். இந்த விவேகத்தை நம்ம சரியான விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா விவேகம் என்னன்றதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். திருக் என்பது பார்ப்பவன், திருக்ஷயம் என்பது பார்க்கப்படும் பொருள். அப்போது என்னுடைய இந்திரியங்கள்லாம் கண் முதலான விஷயங்களை திருக்குன்னு வச்சுட்டா
இந்த பார்க்கப்படும் அத்தனை உலகமும் திருஷ்யங்கள். சரி, கண்ணு தான் திருக்கா அப்படின்னு விசாரித்து அறிஞ்சா இல்லை, கண்ணே திருக்கு இல்லை, கண்ணை பார்க்கக்கூடிய மனம்னு ஒன்று இருக்குது. அப்போது மனதை பொறுத்த அளவில் இந்த இந்திரியங்கள், கண் முதலான விஷயங்கள்லாம் திருஷ்யங்களாகிடும், பார்க்கப்படும் பொருளாகிடும், மனம் திருக்காயிடும். சரி, மனதை விசாரித்து அறியக்குள்ள மனம் திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுக்கு பின்னாடி புத்தி தான் இருக்கு. இந்த மனமும் பார்க்கப்படும் பொருள், திருஷ்யங்கள் அப்படின்னு விசாரித்தறிந்த விவேகத்தினால நம்ம புரிஞ்சுக்க முடியும். மேலும் புத்தியே இருக்கா அப்படின்னு கேட்டால் புத்திக்கு பின்னாடி ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அதுதான் இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு இந்த மனோ, புத்தி, இந்த புலன்கள், இந்த உலகம், மொத்த ஜெகத்துமே திருஷ்யங்கள் தான், பார்க்கப்படக்கூடியதான். அந்த ஆத்மாவை பொறுத்தளவு மீதியெல்லாம் அந்நியம்தான், விபரீதகம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த திருக்கை என்னன்னு சொல்கிறாங்கன்னா சர்வ திருக்கு. எப்பவுமே அது திருக்காக தான் இருக்குது, அதை பார்க்கறதுக்கு வேற ஒன்று திருக்கு கிடையாது. அப்போது அந்த திருக்குக்கு பேர் சர்வ திருக்குன்னு அர்த்தம். இது திருக்கு திருஷ்ய விவேகத்தின் மூலயமா விவேகத்தை சரியான விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஜீவன் முக்தி விவேகம். இந்த ஜீவன்றவன் யாருன்னா நம்ம எல்லாரும் தான். இந்த ஜீவன் மனதுக்குள் உட்பட்டவனா, இந்த உடல் மனதுக்கு உட்பட்டவனா பார்க்கப்படுறதுனால அவங்ககிட்ட ஜீவத்துவம்னு ஒன்று வந்து போகுது. அந்த துவம்ன்றது என்னன்னா, அதோட லட்சணம் நான் செய்தவன், நான் அனுபவிச்சவன். ஒரு கர்த்தாவா, செய்பவனா அனுபவிச்சவனா இருக்கிறதுனா கர்த்தத்துவம், நானே செய்தவன், நானே அனுபவித்தவன், கர்த்தா போத்துவம். அந்த துவம், அந்த ஜீவத்துவம் நீங்கிடுச்சுன்னா அந்த ஜீவன், ஆத்மா, பிரம்மம் எல்லாம் ஒன்று தான். இந்த விவேகத்தை புரிஞ்சுக்கிறது தான் ஜீவன் முக்தி விவேகம். அவன் ஜீவன் இந்த உடம்புக்குள்ளார கட்டுப்பட்டவன், உடல் மனம் நான் என்ற கட்டுக்குள்ளிருந்து விடுபட்டு அவன் முக்தனா வாழக்கூடிய நிலையை விசாரித்து அறியறது தான் அந்த ஜீவன் முக்தி விவேகம். பரோட்ச அபரோக்ஷ விவேகம். அபரோக்ஷம்னா எனக்குள்ளார நேரடி ஞானமாக, நித்தியமாக எப்பவுமே விளங்கிட்டு இருக்கிறது எதுவோ, உங்களுக்குள்ளாரையும் அப்படி தான், எதுவோ அது நித்திய அபரோக்ஷம். மீதி எல்லாம் பரோட்சம். என் புலன்களுக்கு அப்பால் இருக்கக்கூடியது எல்லாம் பரோட்சம், அது படற்கைன்னு சொல்கிறாங்க. என் புலன்களால் அறியப்படுறது எல்லாம் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பரோட்சமும் நான் அல்ல, பிரத்யக்ஷமும் நான் அல்ல, அபரோக்ஷம் தான் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இங்கே பரோட்ச அபரோக்ஷ விவேகத்தின் விளைவாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பஞ்சகோஷ விவேகம். பஞ்சகோஷம்னா ஐந்து கோஷங்கள். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் ஆகிய 5 கோஷங்கள் இருக்குது. ஒன்று தான் பார்ப்போம். அன்னமய கோஷம்னா இந்த உடம்பு தான், இந்த உணவால் ஆக்கப்பட்ட இந்த சரீரம், அதுதான் அன்னமய கோஷம். அன்னமய கோஷம் நானா அப்படின்னு விசாரித்து அறியக்குள்ள இந்த அன்னத்தால் உருவாக்கப்பட்ட இந்த கோஷம் ஆகிய இந்த உடல், ஸ்தூல உடல், சிறு பாலக பருவத்திலிருந்து அடுத்தடுத்த பருவங்களுக்கு மாற்றம் அடையக்கூடியதாக இருக்குது. ஆனால் என்னோட சொரூபம் சாஸ்வதமானதுன்னு சுவாமி சொல்கிறார். மாறாத, அழியாத, நித்தியமான ஒன்றுதுன்னு சொல்கிறார். அப்போது இங்கே மாறக்கூடிய தன்மையில் இந்த அன்னமய கோஷமான இந்த உடம்பு இருக்கிறதுனால அது நானான்னு கேட்டால் நான் அல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பிராணமய கோஷம். நம்ம உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பிராணன், அபானன் இந்த மாதிரி வாயுகள் ஓடுது. அந்த வாயுகள் எல்லா நேரத்துலையும் ஒரு சீராக ஓட முடியாது, ஒரே பாவத்தில் ஓட முடியாது. நம்மளோட உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த வாயுகளோட ரேஷியோஸ் அப் டவுன் அப்படி இருக்கும். அப்போது அங்கே மாற்றங்கள் நிகழுது இல்லையா? அப்போது அந்த பிராணன் நானா அப்படின்னு விசாரிச்சா அதுவும் நான் அல்ல. ஏன்னா என்னோட தன்மை ஆத்மஸ்வரூபம் சாஸ்வதமானது அப்படின்னு சொல்கிறார் முதல்ல இங்கே. அடுத்தது மனோமய கோஷம் நானான்னு கேட்டால் மனதில் எப்பயுமே காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம் சொல்லக்கூடிய 6 விதமான விஷயங்கள்
சதா சர்வ காலமும் சலிச்சுக்கிட்டே, ஒன்று அமைதியானா இன்னொன்று ரைஸ் ஆகிடுவார், இன்னொரு அமைதியானா இன்னொன்று, மாற்றி மாற்றி சலிச்சுக்கிட்டே இருந்து அதோட இயல்பான சொருபமான ஆனந்தத்தை வெளிப்பட விடாத இந்த விஷயங்கள் எப்பயுமே விருத்தி ரூபமாக எழுந்துக்கிட்டே இருக்குது இந்த மனதில். அப்போது அந்த மனமும் கூட மாறக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. அப்போது அந்த மனம் நானான்னு கேட்டால், ஆத்மஸ்வரூபம் நான் சொல்கிறாரு, அது நித்தியம் சொல்கிறாரு, சாஸ்வதமானதுன்னு சொன்னார். அப்போ கம்பேரிட்டிவாக பார்த்தா அந்த மனமும் நான் அல்ல. சரி, அடுத்ததாக பார்க்க போங்க விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம்னா நம்ம புத்தியை தான் சொல்கிறாரு. நம்மளே சாதாரணமாக நடைமுறையில் பேசக்குள்ள, சரியான அறிவை நான் பயன்படுத்தலை, எனக்கு சரியான அறிவு அந்த நேரத்தில் விளங்கி இருந்ததுன்னா இந்த தவறை நான் செஞ்சுருப்பேனா அப்படின்னு நமக்குள்ளார, நம்ம ஃபேமிலிக்குள்ளாரே, நம்ம நண்பர்கள், நம்ம சுற்றத்தார்கள் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ மனமும் கூட ஸ்திரமான மனமாக இல்லை, அதுவும் மாறக்கூடிய ஃப்ளக்டிவேட் ஆகக்கூடிய தன்மையில் அந்த மனம் இருக்குது. அப்போ அந்த மனம் நானான்னு கேட்டால் அந்த மனமும் நான் அல்ல. அப்போது அது சாஸ்வதமானது. இப்போ நான் எப்படின்னா, நான் சாஸ்வதமானவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போது அது விஞ்ஞானமய கோஷமும் நான் அல்ல. அடுத்ததாக பார்க்கக்குள்ள ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம்னா எப்படின்னா, உறக்கத்தில் எல்லாருமே ஆனந்தமாக தான் இருக்கிறாங்க. நல்லா தூங்குனன்னு காலையில் எழுந்திரிச்சோடனே எல்லாருமே சொல்ல நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அந்த ஆனந்தமாக இருந்தது யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் யாருக்கும் தெரியாது. ஆனந்தமாக இருந்தது ஆத்மாவாகிய நான் தான் அப்படின்னு யாருக்காவது சொல்ல தெரியுமா? அந்த அறியாமல் அவங்கள நான் தான் அந்த ஆனந்தம் அப்படின்னு புரிஞ்சுக்க விடாத தடுத்துக்குது. அப்போது அந்த அறியாமையில் வரக்கூடிய அந்த சொற்பானந்தம் நானா அப்படின்னு கேட்டால் விசாரித்தறிக்குள்ள நான் அல்ல. நான் ஆத்மஸ்வரூபம், சாஸ்வதமானவன் அப்படின்னு இந்த ஒரு விவேகத்தின் வாயிலாகவும், விவேகம்னா அந்த பிரித்தறிகிற தன்மைன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி நிறையா மிஷினரிஸ்லாம் வந்துருச்சு. இன்றைக்கும் நிறையா வீட்டில் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அரிசியில் உமிழ்கள், கற்கள்லாம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, புடைக்க செய்வாங்க. புடைக்க என்ன ஆகிடும்னா அந்த உமிகளும் அந்த கற்களும் விலகி 2 விதமான பிரிவு ஏற்பட்டுரும். இந்த அரிசி தனியாக இது. விவேகம்ன்றது என்னன்னா, சரியானது ஆத்மா எது, அனாத்மா எது, மாறாதது எது, மாறக்கூடியது எது, சத்தியம் எது, நித்தியம் எது, சார்புடையது எது, சார்பற்றது எது அப்படின்னு சரியான விசாரம் கொண்டு சரியான பிரமாணத்தின் வாயிலாக இந்த விவேகத்தின் மூலமாக நம்ம ஆத்மா அனாத்மாவை பிரித்து விளங்கிக்குவோம். என்னை தவிர இந்த உடல், மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் இந்த உலகத்தில் ஒன்று தான். எல்லாம் மாறக்கூடிய தன்மையுடையது தான். இந்த அகங்காரத்தில் ஆரம்பித்து மொத்தமும் மாறக்கூடிய தன்மையெல்லாம். ஆனால் அது நானும் திருக், அதுங்கெல்லாம் திருஷ்யங்கள், என்னால் பார்க்கப்படுபவை அப்படின்னு இங்கே என்ன சொல்கிறாரு, திருஷ்யங்கள் விபரீதகம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நான் அல்லாதவை அப்படின்னு திருஷ்யங்களை சொல்கிறார். மேலும் அனாதி காலம் தொட்டு இந்த வஸ்து எப்படி இருக்குன்னா 2 இருக்குது. ஒன்று சாஸ்வதமானவை, மாறாதது. இன்னொன்று மாறும் தன்மை கொண்டது. இந்த உலகம் டோட்டலாக, இந்த பிரபஞ்சம் ஜெகத்துன்னு வச்சுக்கலாம். நான் அல்லாதவை விவேகத்தால் நிச்சயமானவை எது, நிச்சயமற்றவை எது அப்படின்னு சரியான ஒரு புரிதல்ல, ஒரு விசாரத்தின் மூலமா புரிஞ்சுக்கிறது தான் இங்கே விவேகம். விவேகத்தை இன்னொரு வார்த்தையில் சுவாமி சொல்கிறாங்க. விவேகத்தை விவேச்சனம் அப்படின்னு சொல்கிறாங்க. விவேச்சனம்னா பிரித்து அறியக்கூடியது விவேச்சனம். நம்மக்கிட்ட அனாதி காலம் தொட்டு கலந்து இருக்கிற கலப்பை சரியான பிரமாணம் கொண்டு பிரித்து அறியது தான், பிரித்து அறிகிற காரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் விவேச்சனம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த 2 விஷயங்களும், நம்மக்கிட்ட இருக்கிற 2 விஷயங்கள் இருக்குல்ல, 2 நான் இருக்குல்ல. இப்போ ஒரு நான் மாறக்கூடிய நான், இன்னொரு நான் மாற்றம் அடையாத நான். அப்போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்? அப்பையிலேருந்து பார்த்தா ஒருத்தவன் தான் இருக்கிறதா புரிஞ்சுட்டு இருக்கோம். யாருக்கிட்டுமே 2 இருக்கிறதா தெரியவே தெரியாது.
ஒன்றுக்கு ஒன்று எதிரும் புதிருமானது. இது சத்தியம், அது மித்தியா. அது பொய்னா தோன்றி இருந்து மறையக்கூடியது, நித்தியமானது கிடையாது. ஆனால் இது நித்தியம். இப்போ 2 பொருள் இருக்கிறதா யாருமே பார்த்தது கிடையாது. அப்போது இந்த விவேகம் என்ன பண்ணுது, சரியான பிரமாணத்தை ஆச்சாரியர் துணை கொண்டு சரியான விதத்தில் இந்த 2 பேரையும் பிரித்து காமிச்சு நடுவில் இருக்கிற அறியாமையை உடச்சி எரியுது. இந்த அறியாமையால் என்ன ஆகுதுன்னா, என்னோட சொரூபம் ஆத்மஸ்வரூபம் என்றதை மறைக்கப்படுறது மட்டும் கிடையாது, வேறொன்ன நான் காமிக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். என்னதை மறைக்கிறது மட்டும் கிடையாது, இன்னொன்று நான் அத்தியாசப்படுத்துது. அதுக்கு பேர் வேற ஒன்று நான் காமிக்கிறதுக்கு பேர் அத்தியாசம். ஏன்னா இது வரைக்கும் அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணலை. அத்தியாசம் வேற ஒன்றா என்ன பாவிச்சு காமிக்குது. அப்போது இந்த விவேகம் என்ன பண்ணுது, சரியான ஒரு தெளிவை கொடுத்து பிரித்து அறிஞ்சு 2 நான் இருக்குதுப்பா அவங்ககிட்ட, ஒன்று சாஸ்வதமானது, ஒன்று சாஸ்வதமற்றது, ஒன்று சார்புடையது. அது இந்த விஷயங்களில் சார்புடையதில் நிகழக்கூடிய விஷயங்களை நினச்சி நீ என்றைக்கும் வருந்த வேண்டாம். ஏன்னா நீ நித்திய சுரூபம், உனக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, உன்னோட இயல்பே ஆனந்தம்தான் அப்படின்னு இந்த விவேகத்தினால நம்ம புரிஞ்சுக்கிறோம். மேலும் இந்த விவேகம் எப்படின்னா, தினமும் நம்ம ஆடையை கழட்டி மாற்றுற மாதிரி இந்த உடம்பை கழட்டி ஆத்மாவுக்கு மாற்ற முடியுமான்னு கேட்டால் விசாரித்து பார்த்தா முடியாது. ஏன்னா இந்த ஆடையை பொறுத்த மட்டில் இந்த உடம்புன்றது சாஸ்வதமானது. ஆடையை பொறுத்து பார்த்தோன்னா இந்த உடம்புன்றது சாஸ்வதமானது. இந்த ஆத்மாவை பொறுத்த மட்டில், இந்த உடம்பை பொறுத்த மட்டும், இது 2த்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஆத்மான்றது சாஸ்வதமானது, இந்த உடம்புன்றது இந்த ஆடையை கழட்டுற மாதிரி. எப்போ வேணாலும் எத்தனை பிறவி ஒரு ஆடையாக தானே கழட்டி போட்டுட்டு வரோம். ஒரு பிறவிக்கும் ஒரு உடல் ரூபங்கள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ சாஸ்வதமானது அத்தனை பிறவிக்கும் ஒன்று தான், அது மாறவே இல்லை அப்படின்றத இந்த விவேகத்தினால மட்டும்தான் சரியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த உலகம் முழுவதும் என்னை திருப்திப்படுத்தாது. இந்த உலகங்களில் உள்ள எந்த பொருளாலும் எந்த விஷய சுகங்களாலும் என்னை திருப்திப்படுத்துகிற அதிகாரம் யோகிதை அதுக்கு கிடையாது. எந்த விஷயங்களும் எந்த பொருள் இன்பங்களும் என்னை திருப்திப்படுத்துற அதிகாரம் அதுக்கு கிடையாது. ஏன்னா காரணமாக இருப்பதே நான் தான். என்னை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிற பொருள்கள் எல்லாம் காரியம், என்னை சார்புடையது, நானே காரணம். ஏன்னா இதனால் வரக்கூடிய சொற்பானந்தங்கள் என்னை எந்த விதத்திலையும் திருப்திப்படாது. நானும் பரமானந்தத்தில் இருக்கிறேன் அப்படின்றத இந்த விவேகத்து மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த விவேகமும் இந்த வைராக்கியமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை. எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு அதிகாரிக்கு இந்த விவேகம் வைராக்கியம் பரிச்சயம் ஆயிடுச்சுன்னா, ஒருவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முக்குணங்களில் ரஜஸ் தமஸ் ரொம்ப குறைஞ்சி சத்துவ நிலை மேலோங்கிறத இந்த வைராக்கியம் விவேகமும் பூர்த்தியான ஒரு அதிகாரிக்கு அந்த சத்துவ நிலை மேலோங்கிறத அவர் உணரலாம், பார்க்கலாம். இந்த விவேகமும் வைராக்கியமும் ஒரு பறவையின் 2 ரெக்கைகள் போல. இது 2ம் சரியான விதத்தில், விவேகமும் வைராக்கியமும் சரியான விதத்தில் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த பறவை ரொம்ப சுதந்திரமாக அந்த உலகத்தில் திரிந்து பறக்கலாம் அப்படின்றத முடிச்சுக்கிட்டு, மேலும் அடுத்ததாக வரக்கூடிய சமம் தமம். சதைவ வாசனாத்யாகக சமோய இதி சப்திதக நிக்ரகோ பாக்ய விருத்தினாம் தம இத்யவிதீயதே. சமம்
ஆழ்மனதிலிருந்து வெளிவரும் பயனற்ற அதர்ம எண்ணங்களை எப்பொழுதும் விடுவது சமம் என்று ரிஷிகளால் கூறப்பட்டுள்ளது. ஆழ்மனதிலிருந்து வரக்கூடிய பயனற்ற அதர்ம எண்ணங்களை விட்டுறது. இந்த ஒரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை பார்த்துரும். சதைவ எப்பொழுதும், வாசனா தியாக, ஆழ்மனத்திலிருந்து வரக்கூடிய அதர்ம பயனற்ற எண்ணங்களை விடுவது சமம். அயம் இதி, இதுதான் சமம் என்று அழைக்கப்படுகிறது. சப்திதக, ரிஷிகளால் கூறப்பட்டது. இதுதான் சமம். ஆழ்மனதிலிருந்து வரக்கூடிய பயனற்ற அதர்ம எண்ணங்களை விட்டு விடுவது தான் சமம்னு சொல்லி ரிஷிகளால் கூறப்பட்டது. நிக்ரகோ பாக்கிய விருத்தினா, பாக்கியம்னா வெளியில, நிக்ரகோன்னா அதை விலக்கிக்கிறது, அதோட விருத்திகள்ல இருந்து அதை விலக்கிக்கிறது. இது தமம்னு சொல்றாங்க. புறக்கருவிகளின் செயலை ஒழுங்குபடுத்துதல் சமம். சமம் இத்தியபி தீயதே, இதுதான் சமம் என்று ரிஷிகளால் கூறப்படுகிறது. தமம் என்பது புலனடக்கம், இந்திரிய கட்டுப்பாடு. மனம் செய்ய தவறிய சமத்தை தமத்தால் சரி செய்து கொள்ள வேண்டும். புறக்கருவிகளின் செயல்களை ஒழுங்குபடுத்துவது தமம் என்று அழைக்கப்படுகிறது. ஆழ்மனதில் நம்ம அறியாம நமக்கு பயனற்ற அதர்ம எண்ணங்கள் எப்போதும் எழுந்துட்டு தான் இருக்கும். அதை விடுவது தான் சமம்னு ஒரு லைனில் பேசிட்டார். நமக்கு எழக்கூடிய, அந்த மனதில் எழக்கூடிய ஒரு எண்ணமும் ஒரு சங்கல்பம் தான். இதை செய்து இதை அடைய வேண்டும், இந்த எக்ஜங்களை செய்து, இந்த மழை வர்றதுக்காக ஒரு எக்ஜம் செய்கிறோன்னா மழைன்றது அதோட விளைவு, அவுட்கம். இதை செய்து இதை பெற வேண்டும்னா ஒரு எக்ஸாம் செய்து ஒரு புத்திர அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. அந்த யோகத்தை செய்யக்குள்ள புத்திரர் விருத்தி அங்கே ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்குது. அப்போது இதை செய்து இதை அடைய வேண்டும் என்பது தான் சங்கல்பம். இப்போ ஒருவருக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் ஒரு ஆசை எழுந்துருச்சு, சங்கல்பம் எழுந்துருச்சு. அதுக்குண்டான ஒரு குறைவான உணவு வயிற்றில் இருக்குது, பசி, கொஞ்சம் பசியும் இருக்குது. ஆனால் அந்த பசியோடு கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணமும் விருத்தி ஆகிடுச்சு, சங்கல்பம் எழுந்துருச்சு. அவர் என்ன பண்ணலாம், போகலாம், அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் போயிட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்லாம், நிறைவடையலாம். இது தவறு கிடையாது, இது அதர்மமும் கிடையாது, இது பயனற்றதும் கிடையாது. ஏன்னா அவருக்கு அந்த பசியும் கூட இருக்குது. ஒருவருக்கு ஒரு குழந்தை கேட்கும் நைட் நேரத்தில், திடீர்னு ஏஞ்சி உட்காந்து எனக்கு இப்போவே சைக்கிள் வேணும் வாங்கி கொடுன்னா, சில பேர் நல்லா பணம் வச்சுருப்பாங்க, வாங்கி கொடுக்கலாம் தான். நைட்டில் எந்த கடை திறந்துருக்கும்? 12 மணிக்கு கேட்குது, ஒரு தூக்கத்தில் கேட்குது. அப்போது அது பயனற்றதாகவும் இருக்குது, அதர்மமாகவும். ஏன்னா அந்த நேரத்தில் அது செயல்படக்கூட முடியாது. அப்போது அந்த மாதிரி எண்ணங்கள் எழுதுனா அதை விட்டுடுங்க, அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே சமம். அப்படியே ஒரு எண்ணங்கள் எழுதுனா அந்த எண்ணங்கள் ஒரு தர்ம ரீதியாக இருக்குது, நமக்கு பயனற்றதாகவும் இருக்குதுன்னு வச்சுப்போமே, அதை சேர்ந்து நிறைவடையலாம். அதில் எந்த தவறும் இல்லை. சுவாமி அப்படி சொல்லலை. அதர்மன்னு ஒரு வார்த்தை பொருள், பயனற்றன்ற ஒரு வார்த்தை பொருள். தர்மத்துக்கு புறம்பாக பயன் அற்றதா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் சுவாமி செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றாரு. நிஷித்த சித்தா துஷ்காரக, அனர்த்த சித்தா துஷ்காரக, இதுதான் சமத்தோட லட்சணம். நிஷித்த சித்தானா சாஸ்திரம் மறுக்கும் தீய எண்ணங்களை விட்டு விடுவது. நிஷித்த சித்தானா சாஸ்திரம் இதெல்லாம் தீய எண்ணங்கள் நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணி காமிக்குது, அந்த எண்ணங்களை அறவே விட்டு விடுறது. அனர்த்த சித்தானா வேண்டாத பயனற்ற விஷயங்களை விட்டுறது, அது சாஸ்திரம் சொன்ன விஷயங்களை விட்டுறது. இது பொதுவாக இது வேண்டாம் அப்படின்னு பயனற்ற விஷயங்களை விட்டுறது. துஷ்காரகனா இந்த எண்ணங்கள், இந்த காம குரோதாதிகள் தூண்டப்படுது இல்லைங்களா, அந்த சிந்தனை எழக்குள்ளேயே நம்ம அறிஞ்சு அதை விட்டு விலகிறது. துஷ்காரக அப்படின்னா
நிஷித்த சித்தாதிஷ்காரக, அனர்த்த சித்தாதிஷ்காரக. இந்த வாசனைகள்லாம் நம்ம மனதில் இஷ்டமில்லாத அதுவாக எழுந்திருக்கும். நம்மளை கேட்டுக்கிட்டுலாம் எழுந்திருக்காது. அது இஷ்டத்துக்கு எப்போ எழும்புது, எப்போ அது வருதுன்றதை நம்மளால் அறுதிட்டு புரிஞ்சிக்கவே முடியாது. அது அனாதி காலம் தொட்டு நம்ம இதில் வாசனைகளாக பதிவாகியிருக்கும். அதுதான் வெளிப்படுது. இந்த மாதிரி எழக்கூடிய வாசனைகளை சரியான விதத்தில் நம்ம வந்ததுக்கு அப்புறம்னாச்சும் அதை ட்ரிகர் ஆகிற சமயம் நமக்கு புரியாது இருக்காது. கண்டிப்பாக அது எப்போ எழுதுன்றது வேணால் நம்மளுக்கு புரியாது இருக்கும். அது நம்மளை பாதிக்கப்படுத்தும்ல, பந்தப்படுத்தும்ல, அப்போ நம்மளுக்கு அது புரிய வரும். அந்த நேரத்தில் நம்மளோட ஏற்கனவே இருக்கிற திடகாத்திர புத்தியை வச்சு நம்ம சரியான விதத்தில் விசாரித்து அதை கைவிடணும் அப்படின்னு சொல்கிறார். மேலும் ஏன் அதை கைவிடணும் அப்படின்னா, அது ஒரு வேளை பயனற்ற அதர்ம எண்ணமாக இருந்தால், அது ஒரு தீய எண்ணமாக இருந்தால், அந்த ஒரு தீய எண்ணம் இன்னும் ஒரு தீய எண்ணத்துக்கு வழிவகுக்கும். அப்போது அது மறுபடியும் ஒரு தீய எண்ணத்துக்கு வழிவகுக்கும். அப்போது அது ஒரு மரம் மாறி வளர்ந்துடும். அது மரம் மாறி வளர்ந்துருச்சுன்னா என்னோட இயல்பான சுவாபமே, என்னோட மனதோட சுவாபமே தீயதாக மாறிடும். அப்போது அந்த மாதிரி விஷயங்களை விட்டுடணும் சுவாமி சொல்கிறார். மேலும் தமத்துக்கு வரலாம். தமம் என்றது இந்திரிய அடக்கம், செயல் ஒழுக்கம். மனம் செய்ய தவறிய சமத்தை தமத்தால் சரி செய்து கொள்வது தான் தமம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எப்பயாவது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு செயலை செய்கிறீங்கன்னா, தயவு செய்து அதை தள்ளி போடுங்க, இல்லை விட்டுடுங்க. உணர்ச்சி வசப்பட்டு செயல்படக்கூடிய தன்மையில் நமக்கு அறிவு சரியாக வேலை செய்யாது. அப்போது அந்த செயல் தவறாக மாறிடக்கூடும். அப்போது என்ன சொல்கிறாரு? இஃப் யூ ஆர் எமோஷ்னல், டோன்ட் டூ எனி திங், டோன்ட் ஈவன் ஸ்பீக் அப்படிங்கிற. செய்யறது மட்டும் இல்லை, பேசக்கூட பண்ணாத. கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி கொஞ்சம் நடமாடும். இல்லை அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் விலகி வெளியில் வந்துடலாம். இல்லை நம்ம நண்பர்கள் கூட யார் கூடயாவது நம்ம பயணித்து இதை வெளிப்படுத்துறது மூலிமா கொஞ்சம் சாந்தமடையலாம். அந்த மாதிரி சூழலை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா அந்த தமத்துக்கு நம்ம அடிமையாயிடுவோம். ஒரு உதாரணம், உணர்ச்சி வசப்படுறதுனால என்ன விளையுது அப்படின்றதுக்கு ஒரு கதை மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு தசரத சக்கரவர்த்தி தெரியும். தசரத சக்கரவர்த்தி தான் உணர்ச்சி வசப்பட்டதுனால கைகைக்கு கொடுத்த 2 வரங்களால என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஒரு அரசர்னா ஒரு அந்தப்புறம் இருக்கும், அவங்களுக்கு மனைவிமார்கள் நிறைய பேர் இருக்கலாம். அப்போது கைகை அவருக்கு ரொம்ப விருப்பமானவர். ஏன்னா வயது ரொம்ப கம்மி, ரொம்ப அழகான அறிவான சுரூபம் கொண்டவர். அதனால் அவர் மேலே ஒரு அதீத அன்பு பாசம். அந்த அன்பு பாசத்தின் விளைவாக அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு நான் ஒரு 2 வரம் கொடுக்கணும், நான் சொல்லிட்டேன்னா மாற மாட்டேன், 2 வரம் கொடுக்கணும், நீ கேள் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கீங்க சுவாமி, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனாச்சும் அவர் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம். ஏன்னா அவர் உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம். ஏன்னா அவங்களே தானே சொல்கிறாங்க, கேப் கொடுக்குறாங்கல்ல. அப்பயும் அவர் சுதாரிக்கலை. அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் கொடுத்தது தான், நீ இப்போலாம் எப்போ வேணாலும் இந்த வரத்தை கேட்டுக்கலாம். காலங்கள் நகருது. ராமபெருமானுக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. அந்த பட்டாபிஷேகம் நடக்கிற சமயத்தில் இந்த அம்மா நேராக அரசவை உள்ளார போயிட்டு தசரத சக்கரவர்த்தி முன்னாடி நின்று அத்தனை பேர் அந்த எல்லாம் சூழ்ந்து இருக்கிற சமயத்தில் அந்த 2 வரத்தை கேட்குறாங்க. சாதாரணமாக தனிமையில் கேட்டாலே அந்த மனுஷன் கொடுக்காத இருக்க மாட்டார். அவர் சபையில் வேற போய் கேட்டுட்டாரா, அவரால் அதை மீள முடியல. முதல் கேள்வி அவங்க கேட்டது, பட்டாபிஷேகம் ராமருக்கு நடக்காத பரதருக்கு நடக்கணும், அதோடு விட்டுருக்கலாம்ல, சரி அதுவே போதும்னு. 2வது ராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு 2 வரத்தை கேட்டுறாங்க. இதனால் மொத்தமாக என்ன நடந்ததுன்னு மேலும் நம்மளுக்கு தெரியும். இதை இந்த கதையில் ரொம்ப அப்போது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில் ஒரு முடிவு எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய அபந்தம், எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்துன்றது இந்த கதை மூலமா
நம்ம புரிஞ்சுக்கிறோம். உலகத்தில் நிறைய பேர் இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில் பலவிதமான கொடூர காரியங்களை செய்து சிறைசாலையில் ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்க நிறைய நல்லவர்களை கூட பார்க்க முடியும். அவங்க சோபம், அவங்க அப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி எவ்வளோ நல்ல குணங்கள் உடையவங்களை கூட அவங்க உணர்ச்சி வசப்பட்டதுனால அவங்க செய்த அந்த காரியம், அந்த க்ஷணத்தில் அவங்க செய்த அந்த காரியம், அதுக்கப்புறம் அவங்க நல்லவங்க தான். அந்த க்ஷணத்தில் அவங்க செய்த காரியம் அவங்க இன்னமும் ஜெயில் கைதிகளாக அந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறத நம்ம நிறையா பார்க்குறோம், நியூஸ் பேப்பரில் கேட்குறோம், கேள்விப்படுறோம். அறிவோடு இருக்கும் பொழுது, சரியான திடமான புத்தியோடு இருக்கும் பொழுது, உணர்ச்சி வசப்படாத இருக்கும் சமயத்தில் முடிவெடுங்கள் அப்படின்னு சுவாமி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. உணர்வோடு இருக்கும்போது செயல்படாதீங்கள். தமத்தை கடைபிடித்தால் சமம் தன்னால் வந்துடும். ஏன்னா அங்கே தான் ஏவல் இருக்குது. வெளியிலேருந்து ஏவப்படுறது, இங்கே வாசனையிலேருந்து தூண்டப்படுறது. இப்போ வெளியில் போதுமான அளவுக்கு அந்த தூண்டுதலை சரியான விதத்தில் சமாளிச்சிட்டோன்னா மனதுக்கு அந்த தகவல் போகாது. அந்த இன்புட் இதுக்கும் தானே பிரிட்ஜ் கனெக்டிவிட்டி இருக்குது. அப்போது அதனால் நம்மளுக்கு சமமும் கூட வந்துடும் சொல்கிறாரு. காமக்ரோதாதிகள் எழுந்து செயல்படணும்னா நமக்கு இந்திரியங்கள் தேவைப்படுது. அது செயல்படணும்னா காமக்ரோதாதிகள் மனதில் தான் எழுது. அது எழுந்ததை நம்ம செயல் ரூபமாக கொண்டு போகணுன்னா இந்திரியங்கள் தேவைப்படுது. ஞானேந்திரியங்கள் 5, செயல் கருவிகள் 5, மொத்தம் 10. இந்த 10 சரியான விதத்தில் கையாள தெரிஞ்சாலே நமக்கு சமம் நிறைவாக வந்துடும் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. மேலும் உள்ளத்திலேயே மனதில் மிகவும் கொடுமையானது எது தெரியுங்களா? இப்போ சொன்ன இல்லைங்களா ஒரு கதை மூலமா, கோபம் தான். கோபம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அடுத்த நிலையில் அது குரோதமாக போகும். அது அதிக பிபி, ப்ரெஷர், டெம்பர், என்ன செய்கிறோம், கை கால் உதறோம், நம்ம என்ன பண்ணுறோன்னே நமக்கு புரியாது. மொத்தமாக டோட்டலாக நம்ம என்டையர் சிஸ்டமே கொலாப்ஸ் பண்ணிடும். அதனால் அதை சரியான விதத்தில் விசாரித்து அறிந்து அதை கைவிடணும். இந்த செஷனை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.